நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஆக்சுவலி எக்ஸைட்டடாக தான் இருக்கு. என்னன்னா என்னதான் சொன்னாலும் ஓகே, என்ன பெருசா உமன்ஸ் டே மேன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோமா அந்த மாதிரி சொன்னா கூட உமன்ஸ் டேனா ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கதா இருக்கு. இட்ஸ் நைஸ். அண்ட் அந்த ஒரு மூடு செட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. வெரி அச்சீவர்ஸ் எல்லாம் ஆனர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் செலிப்ரேஷன் மூட். அண்ட் ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எப்போவுமே ஐதர் பிஸ்னஸில் இருந்திருக்கேன், இல்லைன்னா படத்துக்குள்ள ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா, இல்லைன்னா ஆக்டரா, இப்போ வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வீட்டில் ஒரு அம்மா இருந்து குழந்தைங்களோட இல்லைன்னா ஹஸ்பண்டோட எல்லாரோடும் வேலைங்களெல்லாம் பார்த்து அவங்களோட டைமிங்ஸ்க்காக எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களோட ஷெட்யூலுக்காக எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹாபி கிளாஸஸ் இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பர்சியூ பண்ணுறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணி, காம்படிஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு இத்தனை அச்சீவர்ஸ் இருக்காங்க அந்த சொசைட்டியில். ஸோ அதனால ஒரு ஹோம் மேக்கரோட ஒரு ரோல் இஸ் சம்திங் வெரி 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 இம்பார்ட்டண்ட். So I personally feel if your mother is a homemaker and she is at home, it's a luxury. Having said that, I do agree that எங்களுக்கும் women also need that, you know, outlet, creative outlet. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து வெளியில யூனோ they are on their own, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதிலெல்லாம் பிஸி ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சடனாக ஒன்றுமே ஒரு கோல் இல்லாத மாதிரி ஆயிடுறது. அப்படி ஆகக்கூடாது. ஸோ எப்போவுமே ஒரு ஹாபி இல்லைன்னா ஒரு யூனோ ஒரு கிரியேட்டிவ் பர்சியூட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி போகிறது தான். யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் ஃபார்முலா. அப்போ தான் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்க, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்லைன்னு வரும்போது it is a tough thing for the children and for the parents. So நம்ம priorities எல்லாம் செட் ரைட் பண்ணிட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள டிசைட் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணி, that is how I think it works for the better of the family. First of all, I salute the homemakers because அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வீட்டில் இருந்து அது பண்ணுறது தான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சாதனையாளர்களை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ மை சல்யூட் டு த ஹோம் மேக்கர்ஸ். த கெரியர் உமன், எஸ், எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா துறைகள்லையும் இப்போ விமன் சாதிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். இட்ஸ் நாட் பீன் வெரி ஈஸி. ஆல் தீஸ் இயர்ஸ் நம்ம கிரேட் கிராண்ட் மதர்ஸ் அவங்க வந்து தே ஹவ் வாக்ட் அ லாங் பாத். வி ஆர் ஸ்டில் வாக்கிங். And there is so much which has changed, but there is so much which has not changed at all, whether it is this part of the world or the other part of the world. அது வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஹாலிவுட் ஆஸ்கர் வின்னர் ஆக்ட்ரஸ் வந்து she has given a statement, Meryl Streep, she has given a statement that women, as far as women are concerned, so much has changed, so much has not changed at all. So the state of women or the where we are, it's the same, it's universal. We have a long way to go, but we are doing a very good job. எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரீசெண்டாக எப்பவும் கோவிலுக்கு போனால் எனக்கு அது ஃபீல் ஆகிறது உண்டு. ஆனால் இப்போ ரொம்பவே ஃபீல் ஆச்சு. என்னோட சின்ன டாட்டர் வந்து 12th எக்ஸாம் எழுதுறா. ஸோ அவளை கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம் அன்னைக்கு ஐ ஹேட் பீன் டு த டெம்பிள். அண்ட் டெம்பிளில் சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஐ டோல்ட் தெம், இப்படி குழந்தைக்கு லேட் ஆச்சு, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம். இசட் இல்லைம்மா, அபிஷேகம் பார்த்துட்டு போங்க, ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம். சரி சொல்லிட்டு
ஆஞ்சநேயர் அபிஷேகம் முடியறது வரை நின்னுட்டு இருந்தோம். ஸோ வென் அபிஷேகம் முடிச்சு அந்த தீபாராதனை பண்ணும்போது ஐ ரிக்வெஸ்டட், சார் இந்த சைடு கொஞ்சம் காமிச்சு விடுங்க தீபாராதனை, அதை முடிச்சுட்டு அந்த பக்கம், பிகாஸ் இந்த சைடு எல்லாம் லேடிஸ் நின்றுட்டு இருந்தாங்க, அந்த சைடு எல்லாம் ஜென்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சாமி என்கிட்ட சொன்னாரு, இல்லம்மா முதல்ல வந்து ஜென் சைட்ல தான் காமிக்கணும், அதுக்கப்புறம் தான் லேடிஸ்க்கு வரணும்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்னும் மாறல. இந்த ஜெண்டர் பயஸ் அண்ட் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. It has to change, and I think otherwise எந்த துறையில பாத்தீங்கன்னாலும் women are excelling. I think அவங்களோட அந்த டெம்பரமெண்ட், அவங்களோட அந்த அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த emotional attachment to things that works as an advantage in certain places, because they are very sensitive to certain things, and it helps in lot of situations. At the same time, there are, because everything comes as a package, there are positives and negatives when you are emotional, but still you're more sensitive to things, you are able to handle your people, your team better, and you're able to motivate them. And if there are female colleagues or employees, it's better to relate to them and understand their problems. Ipo vande okay, as a woman, so nama generally we are made, we are conditioned, or we are by nature home caretakers and குழந்தைகளை கவனிக்கணும். என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணியிருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு சின்ன இது பேக் ஆஃப் த மைண்ட் அந்த இருந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வந்து பண்ணும்போது I think it's a lot of more effort. Enna, it is not just one single role. You play multiple roles, and women are multitaskers. I think they are very good at it. I really feel proud to be a woman, all the more because I have 3 daughters. இப்போ நான் டிரெக்ஷன் பண்ணறதுக்கு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். 3 months ஆச்சு. என்னோட படம் ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி I had been into business, my own business, event management company. So nowhere I had felt that being a woman is a limitation. But இப்போ நான் ஃபீல் பண்றேன், ஏன்னா டிரெக்ஷனுக்கு உள்ள வந்தப்புறம் நிறைய இடத்துல I do feel that being a woman, it takes a little more time for you to be taken seriously. என்னன்னா சில விஷயங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்னா unless and unless otherwise I prove it, if it is a man on the other side, it's difficult for him to accept. But if it is a man, இப்போ நானே ஒரு மேனா இருந்தா நான் சொல்றதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறது. அது நிறைய இடத்துல நான் பார்த்தேன். இப்போ நிறைய இடத்துல நான் வந்து அதை ஆர்கியூ பண்ணாம என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு, ராம் ப்ளீஸ் கேன் யூ ஜஸ்ட் டெல் ஹிம் டு டூ திஸ், அண்ட் இட் வில் இமிடியேட்லி கெட் டன். Whereas if I had to tell the other person, this is to be done this way, he would argue with me till I prove otherwise. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு. For a woman to be taken seriously, she has to put in a lot more effort than a man should. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் மாறணும். அண்ட் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஃபீல் பண்ணுறது, நாட் பிகாஸ் ஐ ஹவ் கேர்ள்ஸ், அதர்வைஸ் ஆல்சோ ஐ ஃபீல் இந்த முன்னாடி நான் என்னோட அப்பாட்ட என்னோட தாத்தாட்ட எல்லாம் பேசி பார்க்கும்போது தே ஹவ் ஆல்சோ டோல் மீ, முன்னாடி காலத்தில் கல்யாண செலவு, இப்போ ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்கன்னா கல்யாண செலவு வந்து பையனோட வீட்லையும் பொண்ணோட வீட்லையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ பொன் வீட்டில் வந்து அதை பண்ணிட்டாங்கன்னா பாய் சைட் வில் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் இட். அந்த ஒரு கான்செப்டே இப்போ போயாச்சு. இட் இஸ் டேக்கன். எவ்வளோ எஜுகேட்டட் ஃபேமிலிஸாக இருந்தாலும், எவ்வளோ எஜுகேட்டட் கேர்ள்ஸாக இருந்தாலும், த திங் இஸ் கல்யாணம் வந்து பொண்ணோட சைடில் தான் பண்ணணும், கேர்ள்ஸ் சைடில் தான் பண்ணணும். வாட் இஸ் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். The time has come where the boy and the girl have to decide that this is our wedding and it is going to be shared by both the parties. They have to plan it. If possible, there are many, I think many youngsters are doing that these days. Parents மேல கூட அந்த burden போடுறதில்ல அவங்க. By the time they get married, they have planned their life, they have their financial goals, and அவங்க செட் பண்ணி கல்யாணத்துக்கு நாங்க இப்படிதான் பண்ண போறோம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறோம், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நிறைய இடத்துல இப்போ பேசுகிறேன், நிறைய இடத்துல. பிகாஸ் தட் ஷுட் பிகம் அ ப்ராக்டிஸ் அண்ட் யூனோ தட் ஷுட் பிகம் அ சிஸ்டம்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஒன்லி ஃபேர், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்னோட படம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், ஆரோகணம். ஆரோகணம் சொல்லும்போது எல்லாரும் என்ன மேம் அது என்னது ஆரோகணம் கேட்குறாங்க. நம்ம எல்லாம் மியூசிக் லவர்ஸ். ஆரோகணங்கிறது வந்து ஒரு பேசிக் யூனோ டேர்ம். என்னன்னா மியூசிக்ல மேல போறது வந்து ஆரோகணம், கீழே வர்றது வந்து அவரோகணம். ஆரோகணம் அவரோகணம் இருந்தாதான் மியூசிக். அந்த மாதிரி ஃபார் எவ்ரி கேர்ள் தேர் மதர் இஸ் அ ரோல் மாடல். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. பிகாஸ் எனக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருந்திருக்காங்க. முதல்ல என்னோட அம்மாவை பற்றி சொல்கிறேன். என்னோட வீட்டில் நான் யங்கஸ்ட். ஸோ பை த டைம் ஐ வாஸ் பார்ன் மை பேரண்ட்ஸ் தாட் தேர் ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் கிட். ஸோ ஒரு கிராண்ட் சைல்டு மாதிரி நான் என்னோட வீட்டில் வளர்ந்தேன். பட் நாங்கள் வந்து 5 daughters and only brother. ஓகே. ஸோ என்னோட அம்மாவை பற்றி சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் சொல்கிறேன். என்னோட 3rd daughter இங்கே எனக்கு பிறந்தப்போ என்னோட முகம் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ மை மதர் டோல் மீ, இதை பாரு, யூ ஆர் த 5th daughter in the family. உன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு 500 பேர் சாப்பிட்ருக்காங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது முகத்தை சுழிச்சிடாதே, பிகாஸ் பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி she said. ஸோ அந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு. அண்ட் என்னோட அப்பாவும் வந்து ரொம்ப he was into politics. He was for so many years they have been into business, and he runs an educational institution. He has a school. So அப்பா எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அம்மாவும் யூஸ் டு அக்கம்பனி ஹிம். அண்ட் அப்பாவோட பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்லாம் அம்மாவும் போய் பேசுவாங்க. அந்த காலத்துல இருந்தா கூட என்னோட அப்பா everything he used to share with my mom. You know, they were like that. There was nothing like ஒரு man woman அந்த ஒரு bossing over her ஓ இல்ல யூனோ அம்மாவை வந்து இதை பார்க்கறது அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அவங்கள பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ ஹவ் கேதர்ட் அண்ட் தட் ஹஸ் பீன் பாஸ்ட் ஆன் டு மீ இஸ் யூனோ திஸ் டைப் ஆஃப் யூனோ என்ன சொல்றது ஆட்டிடியூட். So I think my father that way is it's unbelievable. You know, I would say being the only son in the family, அண்ணாக்கு கிடைச்சதை விட நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அப்படி வெரி ரேர் கேஸ் யூனோ. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ நிறைய விஷயங்கள் அம்மா இப்போ அம்மா இறந்து 2 years தான் ஆச்சு. பட் அம்மா வந்து ஷி வாஸ் அப்படி ஒரு enthusiasm லைஃப்ல. You should learn, you should see her. Like I remember just before she passed away, ஒரு வருஷம் முன்னாடி கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க போயிருந்தப்போ வாசல் பூரா கோலம் போட்டிருந்தாங்க. You know, at her age I can never imagine I would do that. And பேரம் பேத்தி இத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரோட அஃபேர்ஸ்லயும் எல்லாரோட லைஃப்லயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அந்த ஃபேமிலி ஒரு பில்லர் மாதிரி யூனோ தாங்கிட்டு இருக்கிறது அமேசிங். யூனோ who else can a woman do this? You know, it's unbelievable. We have என்ன சொல்றது, இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கேப்பபிள் விமனை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனை லேடிஸ் இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸ், டிரெக்டர்ஸ், so many people whom we can learn from. And யூனோ ரீசெண்டாக நான் டாக்டர் கிரண் பேடியை மீட் பண்ணேன். அவங்களும் 3 daughters and அவங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணாங்க. we spent almost 4 hours with her. So that is the time I understood, yeah, there is lot more to do. You know, நம்ம ஒண்ணுமே சாதிக்கல, இன்னும் எத்தனை எல்லாம் பண்ணறதுக்கு இருக்கு. ஸோ ஐ வாஸ் திங்கிங், எஸ், எனக்கு இப்போ ஃபிலிம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா there are certain things which I want to share my ideas with people. I think this is my way of doing it. ஒரு படம் எடுத்து எனக்கு நான் சொல்லணும்னு எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது விஷயங்களை ஒரு படம் முகாந்திரமா சொல்றது. That is what my journey has started. Actually, I have taken the first step. I'm really happy that I did it because எனக்கு வந்து ஒரு பெருசா ஃபார்மல் ட்ரைனிங்கோ ஒன்று இருந்ததில்ல ஃபிலிம் மேக்கிங்கில். நான் யாருக்கிட்டையும் போய் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணலை. பட் there was no fear because I thought
more than anything else, this something which have to, coming from the heart. It's a very genuine effort. So I'm banking on the content of the film. And after the film shooting is over, now I feel this is the best I could have done with my knowledge, with the resources I had, with the, I have done my bit. I have done my best. And I'm sure that people, when they walk out of the theaters, they'll have a smile on their face, because there are some lovely moments